சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜனவரி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரியான எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்கல அப்படின்னு சொல்லலாம். வேலை மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க, அது அவங்களுக்கு கிடைக்கல. தொழில ஏதாவது முன்னேற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, அதுவும் கிடைக்கல. குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் இல்ல அப்படின்னாலும் சின்ன சின்ன சண்டைகளும் மனக்கசப்புகளும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதெல்லாம் விட முக்கியமா உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில தொடர்ச்சியான பாதிப்புகளை கடந்த ஜனவரி மாதத்துல மிதுனராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. ஒரு பக்கம் உடல் ஆரோக்கிய பாதிப்பு, இன்னொரு பக்கம் கைகள்ல இருக்கிற பணம் விரைய செலவா போய்கிட்டு இருக்கிறது. இது கூடவே எதிர்பாராத நேரத்துல ஏற்படக்கூடிய திடீர் கடன் நெருக்கடிகள், இந்த மாதிரி ஒரு சில பாதிப்புகளை கடந்த ஜனவரி மாசத்துல மிதுனராசிக்காரங்க தொடர்ச்சியா சந்திச்சிருக்காங்க. இதனால இந்த 2024 வருடத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு ஏமாற்றங்களை மட்டும்தான் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த பிப்ரவரி மாசத்திலேயாவது மிதுனராசிக்காரங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மிதுனராசிக்காரங்க ரொம்பவே எச்சரிக்கையாகவும் ஒரு சில விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாசம் இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா ஜனவரி மாதமே பரவாயில்லையே, இந்த பிப்ரவரி மாதம் நம்மளை இப்படி புரட்டி அடிக்குதே அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பா ஏற்படுத்தும். அதாவது இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சஞ்சாரம் பண்றார். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது உங்களோட பண வரவை அதிகப்படுத்தும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேரும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, சிறப்பான லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு சிறப்பான பண வரவை எதிர்பார்க்கலாம். இதனால பெரிய அளவுக்கான பண நெருக்கடிகள் இல்லாத ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். அதே நேரம் குடும்ப வாழ்க்கையிலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில நெருக்கடிகள் கண்டிப்பா ஏற்படும். இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே ஜனவரி மாதத்துல இருந்தே ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் மிதுனராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டே தான் வருது. அந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இந்த பிப்ரவரி மாதத்திலையும் கண்டிப்பா தொடரும். அதே போல ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாவே ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்துவார். அதாவது முழுக்க இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களோட வாய் தான் உங்களுக்கு எதிரியா இருக்க போகுது. தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாவே சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வர போறீங்க. இதனால மிதுனராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதம் முழுக்கவே மௌன சாமியாரா இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த விதமான சேதாரமும் இல்லாம தப்பிச்சுக்க முடியும். குறிப்பா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமா பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை எந்த காரணத்தை கொண்டு உபயோகப்படுத்தாதீங்க. யாராவது உங்ககிட்ட கேட்டா மட்டும் அட்வைஸ் பண்ணுங்க, கேட்கல அப்படின்னா அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் விட முக்கியமா உங்க வாழ்க்கை துணை கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, உங்க வார்த்தைகளை கண்ணியத்தோட அளந்து பேசுங்க. பொதுவா மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியா பேசுவாங்க, மத்தவங்களோட மனசை நோகடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு பேசுவாங்க. ஆனா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜாலியா பேசுற பேச்சுக்கள் கூட உங்களுக்கு ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால இந்த பிப்ரவரி மாசத்துல வார்த்தைகள்ல கவனம் கட்டாயமா தேவை. அதே போல உங்க ராசிக்கு 6 மற்றும் 11வது வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் இந்த பிப்ரவரி மாசத்துல அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சஞ்சாரம் பண்றார். மகர ராசி செவ்வாய் பகவானோட உச்ச வீடு அப்படிங்கறதால உச்சம் பெற்ற செவ்வாயா அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றார். செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார் அப்படின்னாலே ஒரு சில ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துல உச்சம் அடைகிறது அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்காது. இன்னும் சொல்ல போனா சகோதரக்காரகனான செவ்வாய் பகவான் எப்பெல்லாம் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரோ அப்பெல்லாம் தம்பி தங்கைகளுக்கு இடையே ஒரு சில பிரச்சனைகளை இழுத்து விட்டுருவாரு. ஒன்னா இருக்கிற தம்பி தங்கைகளுக்கு இடையே மனக்கசப்புகள் ஏற்படலாம், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்படலாம். நீங்க பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அவங்களை காயப்படுத்துறது மூலமாகவும் பிரிவுகளை சந்திக்க வேண்டியது வரலாம். இதனாலதான் இந்த பிப்ரவரி மாசத்துல மிதுனராசிக்காரங்க மௌன சாமியாரா இருக்கணும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே போல அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகளை கட்டாயமா ஏற்படுத்துவார். குறிப்பா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதனால மிதுனராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. அதே போல இந்த பிப்ரவரி மாசத்துல பண வரவு என்னதான் உங்களுக்கு திருப்திகரமாவே இருந்தாலும் நீங்க ஏதாவது புதிய முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னா ஒரு சில சிக்கல்களை சந்திப்பீங்க. குறிப்பா புதிய தொழில் தொடங்குறது, இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறது, இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு முயற்சி செய்யறது, வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யறது,
இந்த மாதிரியான புது முயற்சிகள்ல ஒரு சில சிக்கல்கள் கண்டிப்பா ஏற்படும். இதனால இந்த பிப்ரவரி மாசத்துல மிதுன ராசி அன்பர்கள் புதுசா எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடுங்க. அடுத்ததா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தோட தொடக்கத்துல களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சஞ்சாரம் பண்றார். உங்க ராசிக்கு 5 மற்றும் 12வது வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே கல்யாண யோகத்தை கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இதனால இந்த பிப்ரவரி மாதத்தோட தொடக்கத்துல ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரப்போகுது. அதுலயும் முக்கியமா தொடர்ச்சியா நீங்க திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தோட தொடக்கத்துல அந்த தடைகள் எல்லாமே முழுமையா விலகும். அதே போல ஒரு சில மிதுன ராசிக்காரங்க உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இருக்கீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தோட தொடக்கத்துல திருமண வரன்கள் கைகூடி வரப்போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விரையாதிபதி களத்திர ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே திருமணம் சம்பந்தமான செலவுகள் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா ஏற்படும். அதுவே உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை மூலமா ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியில அதாவது பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு அப்புறமா சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்க ராசிக்கு விரையாதிபதியான சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஆனா குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களையும் தொடர்ச்சியான போராட்டங்களையும் கண்டிப்பா ஏற்படுத்தும். குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது, ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு சந்தேகங்கள் ஏற்படுறது, மூணாவதா உள்ள வரக்கூடிய நபர் மூலமா கணவன் மனைவிக்கிடையே பிரிவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான ஒரு சில சிக்கல்களை இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில மிதுனராசிக்காரங்க சந்திப்பீங்க. இதனால மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க வாழ்க்கை துணை கிட்ட எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. அடுத்ததா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சஞ்சாரம் பண்றார். சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்க தந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அப்படி இல்லைன்னா தந்தை மூலமா ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுருவார். இதனால மிதுனராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. அதை விட முக்கியமா தந்தை கிட்ட பேசும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பேசுங்க. அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். சனியும் சூரியனும் பகை கிரகங்களாகவே இருந்தாலும் இந்த 2 கிரகங்களும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதால மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்கள் கிடைக்க போகுது. அதாவது நீங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் இந்த பிப்ரவரி மாசத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா பல வருஷமா ஒரே இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க உழைப்புக்குண்டான மரியாதையும் கிடைக்கல, சரியான சம்பளமும் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான சம்பள உயர்வும் மரியாதையும் கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரம் ராகு பகவான் 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில இருக்கிறதால தொழில் சம்பந்தமா நிறைய அலைச்சல்களை ஏற்படுத்துவார். குறிப்பா நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, அதிகமான அலைச்சல்கள் உள்ள ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. இந்த அலைச்சல்கள் மூலமா ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் மன அழுத்தங்களும் இந்த பிப்ரவரி மாதத்துல கண்டிப்பா ஏற்படும். அதே போல கேது பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில அமர்ந்திருக்கார். கேது பகவான் சுகஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்க தாய் மூலமா பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அப்படி இல்லைன்னா தாய் வழி சொந்தங்கள் மூலமா ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதுலயும் குறிப்பா உங்க தாய் வழி சொந்தங்கள் மூலமா பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கங்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மிதுனராசிக்காரங்க உங்களோட வார்த்தைகளை கட்டுப்படுத்தி புதிய முயற்சிகள் எதிலையும் இறங்காம இருக்கீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.